அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வினியாஸ் எஜுகேஷன் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமில் கேட்கப்பட்ட இலக்கண குறிப்புகளை விளக்கத்தோடு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1 போட்டிருக்கேன், இது பார்ட் 2 வீடியோ. ஓகே, இங்கே ஒரு டேப்லெட் காலம் கொடுத்துருக்கேன். இங்கே வந்து குரூப் 4 நடந்த இயர்ஸ்லாம் ஃபஸ்ட்டு காலத்துலேயும் செகண்ட் காலத்தில் இலக்கணம் சம்மந்தப்பட்ட கேள்விகள் எத்தனை அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இப்போ 2014 குரூப் 4ல் பாருங்கள் 22 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, 16ல் 16 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, 18ல் 26 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, 19ல் 25 கேட்டிருக்காங்க, 22ல் 21 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ 20 கேள்விகள் வரைக்கும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாங்க இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் போகலாம். நெடிலோடு உயிர் தொடர் குற்று உகரங்களுள் டா ரா ஒற்று இரட்டும் வேற்றுமை மிகவே இவ்விதிக்கு சான்றை தேர்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது 2014 குரூப் 4ல் கேட்டிருக்காங்க. ஓகே, நம்ம இப்போ வந்து பார்க்கலாம் ஒவ்வொன்றா. இப்போ பாருங்கள், ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இரட்டுற மொழிதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எப்படி பிரியும் அப்படின்னா இரட்டுற கூட்டல் மொழிதல் அப்படின்னு சொல்லிட்டு பிரியும். இப்போ இந்த இடத்துல விதிப்படி குற்றிய லுகரம் வந்திருக்கணும், ஆனால் இந்த இடத்துல ரா வந்துருச்சு. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து வராது. ஓகே, அடுத்து பாருங்கள், ஆப்ஷன் பி வந்து வட்டப்பலகை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எப்படி பிரியும் அப்படின்னா வட்டம் கூட்டல் பலகை அப்படின்னு சொல்லிட்டு பிரியும். இதில் வந்துட்டு இங்கே பாருங்கள் இந்த இடத்துல வந்திருக்கு. ஸோ இது வந்து குற்றியலுகுற எழுத்து கிடையாது, அதனால் ஆப்ஷன் பியும் வராது. அடுத்து சி பாருங்கள், கட்டுச்சோறுன்னு கொடுத்துருக்காங்க. இது எப்படி பிரியும் அப்படின்னா கட்டு கூட்டல் சோறு அப்படின்னு சொல்லிட்டு பிரியும். இதில் வந்து பாருங்கள் டு அப்படிங்கிற குற்றியலுகுற எழுத்து இருக்குது. ஸோ இது வந்து இங்கே பாருங்கள், ஆனால் புணர்ச்சி விதியை பாருங்கள், நெடில் வர்றப்ப டா அப்படின்ற ஒற்று இரட்டும் நெடில் வரும் பொழுது, அதே மட்டும் உயிர் வரும் பொழுது உயிர் எழுத்து வரும் பொழுது ரா அதோட ஒற்று இரட்டும்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல நெடிலும் இல்லை, உயிர் எழுத்தும் இல்லை, மெய் எழுத்து இருக்குது. ஸோ இந்த இதுவும் வராது. ஓகே, அடுத்து டி ஆப்ஷன் பாருங்கள். இப்போ 3 ஆப்ஷன் இல்லை, கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கும், ஆப்ஷன் டி தான் இருக்கும். ஓகே, இந்த காட்டுக்கோழி எப்படி நம்மளுக்கு பிரியுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நம்ம காட்டுக்கோழி எப்படி பிரியும் அப்படின்னா காடு கூட்டல் கோழி அப்படின்னு சொல்லிட்டு பிரியும். இதில் பாருங்கள், இதில் இங்கே குற்றியலுகிற எழுத்து டூ வந்திருக்கு. இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க, முன்னாடி வந்து நெடில் வரும் பொழுது என்ன வருதான் டாவோட ஒற்று இரட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டாவோட ஒற்று இரட்டுறப்ப இந்த இடத்துல கா பக்கத்தில் டாவோட ஒற்று வந்து இட்டு, அது இரட்டிக்கும் அப்படின்னு சொன்னனால நம்ம இட்டு போட்டுக்கிட்டோம். இந்த டூவை வந்து அப்படியே போட்டுக்கிட்டோம். இந்த டூ தான் இட்டு கூட்டல் ஊ தான் டூன்னு நம்மளுக்கு தெரியும். இந்த 2 இருக்கா, இட்டு வந்து 2 இருக்குது, இரட்டிக்கும்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து எப்படி புணரும் அப்படின்னா காட்டுக்கோழி அப்படின்னு சொல்லி புணரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த விதிப்படி கரெக்டாக புணர்ந்துருக்கிறது எது அப்படின்னு பார்த்தா ஆப்ஷன் டி காட்டுக்கோழி, அதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகே, இப்போ வந்து நம்ம அடுத்து பார்ப்போம். அடுத்த கொஸ்டின் பொறுத்துக ஒன்று கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள், இலக்கணம் உடையது மங்களம் இலக்கணம் போலி இடக்கரடக்கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இலக்கணம் உடையது அப்படின்னா என்னென்னா, அதாவது எப்படின்னா ஒரு சொற்றொடர் வந்து இலக்கண பிழை அல்லாமல் இருக்கிறது வந்து இலக்கணம் உடையது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சொல்லும் அப்படி தான் இலக்கண பிழை இல்லாமல் இருந்துச்சுன்னா அதை தான் இலக்கணம் உடையது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதுபடி இதில் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் 4, அதாவது ஆப்ஷன் இங்கே பாருங்கள் 4th ஒன் பாருங்கள், நிலம் அப்படின்னு ஒன்று வந்திருக்கு. இதுதான் இலக்கண இதுபடி புணர்ந்திருக்கு. அடுத்து பாருங்கள், மங்களம் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். மங்களம் அப்படின்னா என்னென்னா, ஒரு வார்த்தை இருக்குது அப்படின்னா அது வந்து அமங்கலமாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன செய்வோம்னா மங்களமாக மாற்றி நம்ம சொல்லுவோம். இப்போ பாருங்கள், டி ஆப்ஷன் 3 பாருங்கள், இறைவனடி சேர்ந்தார் அப்படின்னு இருக்குது. இப்போ நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா செத்துட்டாரு, மண்டையை போட்டார் அப்படின்லாம் நம்ம சொல்லக்கூடாது அமங்கலமாக. நம்ம அதை மங்களமாக மாற்றி எப்படி சொல்லணும்னா இறைவனடி சேர்ந்தார் அப்படின்னு வந்து சொல்லணும். ஓகே, அடுத்து சி பாருங்கள், இலக்கண போலி. அதாவது ஒரு வார்த்தை வந்து எப்படி இருக்கும்னா நம்மளுக்கு இலக்கண முறைப்படி இருக்கிற மட்டுமே இருக்கும், ஆனால் அது இலக்கண முறைப்படி இருக்காது, தப்பாக இருக்கும். அதை தான் நம்ம வந்து என்னென்னு சொல்கிறோன்னா இலக்கண போலி அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஓகே, இப்போ அதுபடி என்ன ஆப்ஷன் நம்மளுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், புறநகர் அப்படிங்கிறது இலக்கணம் மாதிரியே தெரியும், கரெக்டாக சொல்கிற மட்டுமே இருக்கும், ஆனால் அது இலக்கணத்தோடு இல்லை. நகர்ப்புறம் அப்படிங்கிறது தான் அதுக்கு சரியான வார்த்தை இலக்கணம். இந்த நகரின் புறத்தே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை தான் நம்ம மாற்றி உள்டாவாக என்ன பண்ணுறோம் புறநகர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த வார்த்தை தான் இலக்கண போலி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த ஆப்ஷன் டி பாருங்கள், இடக்கரடக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுக்கு வாயில் வராத வார்த்தைகள், இல்லை வெளியில் சொல்கிறதுக்கு கூச்சப்படுற சில வார்த்தைகள், இதையெல்லாம் இந்த மாதிரிலாம்
இருந்துச்சு அப்படின்னா அந்த இடர்பாடான சொல்லை வந்து மாற்றி நம்ம சொல்லுவோம். அதுக்கு பேர் தான் இடக்கரடக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபடி இங்கே என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா இங்கே 2 பாருங்கள். செகண்ட் ஒன், கால் கழுவி வந்தான். அதாவது இப்போ வந்து ஒரு குழந்தை வந்து போயிட்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். குழந்தை ஆகி போகுதுன்னு சொல்லாமல் குழந்தை வந்து கால் கழுவிட்டு கூட்டிகிட்டு வாமா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி டீசெண்டாக சொல்கிறது அப்படி எடுத்துக்கலாம். இடர்பாடான சொல்ல மாற்றி சொல்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இடக்கரடக்கல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ வந்து அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். இப்போ வந்து பொருள் தேர்க ஒன்று கொடுத்துருக்காங்க. அங்காப்பு அப்படின்னா என்னென்னு கேட்டிருக்காங்க. இது வந்து 2 குரூப் 4 இயர்ஸில் கொடுத்துருக்காங்க. 2014லேயும் வந்திருக்கு, 2016லேயும் இந்த கொஸ்டின்ஸ் இருக்குது. அங்காப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எழுத்துன்ற டாப்பிக்கில் வந்துடும். அங்காப்பு அப்படின்னா வாயை திறத்தல் அப்படின்னு அர்த்தம். அங்காப்புனா வாயை திறத்தல். இது 2 ஆப்ஷனும் நம்மளுக்கு வந்து கன்ஃபியூஸ் பண்ணாது. பட் வாயை பிளத்தலா வாயை திறத்தலா அப்படின்றத வந்து சில நாட்களுக்கு அப்புறம் நம்ம படித்து வச்சுருப்போம் வாயை திறத்தல் தான். இருந்தாலும் கொஞ்சம் நாள் கழித்து நம்மளுக்கு மறந்து நம்மளுக்கு கன்ஃபியூஸ் பண்ணும். அதுக்கு நம்ம எப்படி நம்ம ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா வாயை திறந்த அப்படின்னா அங்கேயே ஆப்பு வச்சுருவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, நம்ம அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். இதழ் நா பல் அன்னம் இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ வந்து இது 2014 குரூப் 4ல் தான் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் என்னென்னா ஒலிப்பு முனைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். அதாவது நம்ம என்ன சொல்லுவோம், முயற்சி பிறப்பை தான் நம்ம என்ன சொல்லுவோம் ஒலிப்பு முனைகள் அப்படின்னு சொல்லுவோம். இடப்பிறப்புக்கு என்ன சொல்லுவோம்னா இந்த தலை, மார்பு, கழுத்து இந்த இடத்துல இருந்து பிறக்கிறனால இடப்பிறப்புகள்னு அதெல்லாம் சொல்லுவோம். இந்த இதழ், நா, பல், அன்னம் இதெல்லாம் வந்து என்னன்னு சொல்லுவோம்னா முயற்சி பிறப்புகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த முயற்சி பிறப்புகளை இன்னொரு விதமாகவும் சொல்லணும் அப்படின்னா ஒலிப்பு முனைகள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதனால் ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். அரியதாம் உவப்ப உள்ளத்து அன்பினால் அமைந்த காதல். இது வந்து கீழ்காணும் விடைகளுள் சரியான விடை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது 16 குரூப் 4ல் கேட்டிருக்காங்க. இதில் எதுகை வந்திருக்கா இல்லை மோனை வந்திருக்கா அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஓகே, முதல் எழுத்து ஒன்றி வந்தால் அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா மோனை அப்படின்னு சொல்லுவோம். இரண்டாவது எழுத்து ஒன்றி வந்துச்சுன்னா அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா எதுகை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த பாட்டில் வந்து பாருங்கள், அரியதாம் அப்படிங்கிறதுல ஃபஸ்ட்டு எழுத்து வந்து ஆ வந்திருக்கு. இந்த இடத்துல அமைந்த அப்படிங்கிறதுல ஆ வந்திருக்கு. அடுத்து பாருங்கள், உவப்பையில் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஊ வந்திருக்கு. உள்ளத்து அன்பினாலில் வந்துட்டு உள்ளத்தில் வந்து ஊ வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல என்ன வந்திருக்குன்னா மோனை தான் கரெக்டாக வந்திருக்கு. மற்ற எதுகைலாம் எதுவுமே செட் ஆகலை. எதுகைனா செகண்ட் லெட்டர் வந்து கரெக்டாக வந்துச்சுன்னா அதை தான் நம்ம எதுகைன்னு சொல்லுவோம். அதெல்லாம் இங்கே ஒன்றும் செட் ஆகலை. அதனால் இங்கே என்ன வந்திருக்குன்னா மோனை மட்டும் வந்துள்ளது அப்படின்னு சொல்லணும். இது வந்து ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கெடா வழி வந்த கேண்மையார் கேண்மை விடா விளையும் உலகு அப்படின்னு ஒன்று திருக்குறள் கொடுத்துட்டு இந்த தொடரில் வந்துட்டு இடம்பெற்ற அளபடை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது 16 குரூப் 4ல் கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம இன்னிசை அளபடை அப்படின்னா என்னென்னு பார்த்துருவோம். இன்னிசை அளபடை அப்படின்னா என்னென்னா இப்போ செய்யுளில் வந்துட்டு ஓசை குறையாமல் இருந்தாலும் ஒரு இனிய ஓசைக்காக அளபடைகளை வந்து போட்டு எழுதுறது புலவர்களுக்கு வழக்கம். அதை தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன்னிசை அளபடை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இன்னிசை அளபடை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அது ஒரு 3 அசை சீராக வரும். 3 அசையாக பிரிக்க முடியும். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா இன்னிசை அளபடை அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இது 3 அசையாக இந்த பிரிக்க முடியல. அதாவது இந்த கெடா அப்படிங்கிறது ஒரு 2 அசையாக தான் பிரிக்க முடியும். அதே மட்டும் விடாவும் 2 அசையாக தான் பிரிக்க முடியும். அப்போ இந்த ஆப்ஷன் வந்து கேன்சல் ஆயிரும். அடுத்து ஆப்ஷன் பி பாருங்கள், செய்யுளிசை அளபடை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செய்யுளிசை அளபடை என்ன அப்படின்னா செய்யுளில் வந்து இசையை வந்து நிறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக புலவர்கள் என்ன பண்ணுவாங்க அளபடை போட்டு எழுதுவாங்க. அதை தான் வந்து செய்யுளிசை அளபடை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எப்படி வரும் அப்படின்னா ஈரசையாக வரும் அப்படிம்பாங்க. இங்கே கரெக்டாக ஈரசையாக தான் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆ அப்படிங்கிற வார்த்தை வந்து ஆன்ற ஒரு லெட்டர் வந்து வந்திருக்கும். அதை வச்சு நம்ம செய்யுளிசை அளபடை அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது எல்லாமே செட் ஆகுது. அதனால் ஆப்ஷன் பி தான் சரியான விடை. சரி, இப்போ ஆப்ஷன் சியும் பார்த்துடலாம். சொல்லிசை அளபடைன்னு கொடுத்துருக்காங்க. சொல்லிசை அளபடைனா இப்போ எப்படி செய்யுளிசைக்கு வந்து ஆ வந்துச்சோ அதே மட்டும் சொல்லிசைக்கு வந்து இ அப்படின்ற ஒரு எழுத்து வரும்.
இதை வந்து சொல்லிசை அப்படின்னா என்னென்னா பெயர்ச்சொல் வந்து வினையெச்ச பொருளை தரணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணும் அப்படின்னா அளபெடுக்கும். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சொல்லிசை அளபடை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இதில் அதை தான் சொல்லிசை அளபடைன்னு சொல்லிட்டோம். அடுத்த ஆப்ஷன் டி பாருங்கள், ஒற்ற அளபடை. ஒற்ற அளபடைனா இதுவும் அப்படி தான் என்ன பண்ணும் அப்படின்னா ஒற்று அளபெடுக்கும். இது ஒற்று வந்து ஒரு 11 ஒற்று இருக்குது. அதாவது எப்படி 11 ஒற்று என்னென்னா ஞா, 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 நா, ம, ந, வா, ய, ல, ல, அப்புறம் அக்கு. இதுவும் வந்து அளபெடுக்கும். ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா 11 ஒற்று இருக்கும். இதில் 11 இன்னொரு நாவும் வரும். ஸோ இது வந்து இந்த 11 ஒற்றும் வந்து என்ன செய்யும்னா அளபெடுக்கும். அதை தான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒற்றளபெடை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்கள், பொறுத்துக கொடுத்துருக்காங்க. இது வந்து 2016 குரூப் 4ல் கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ 2 சீர்களான அடி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது அடிதோறும் 2 சீர் வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா குறளடி அப்படின்னு சொல்லுவோம். அதே மாட்டம் அடிதோறும் இந்த மாதிரி 4 சீர் வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அளவடி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து 5 சீர் வந்தால் நெடிலடின்னு சொல்லுவோம். 5 சீருக்கும் அதிகமாக வந்துச்சு அப்படின்னா அதை களிநெடிலடி அப்படின்னு சொல்லுவோம். இதில் மிஸ் ஆனது 3 சீர் தான். 3 சீர் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து சிந்தடி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ இதுக்கு கரெக்டான ஆப்ஷன் வந்து என்ன செட் ஆகும்னா 3, 4, 1, 2 அதுதான் நம்மளுக்கு செட் ஆகும். ஓகே, இப்போ நம்ம வந்து அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 8th கொஸ்டின். கார்குலாம் என்னும் சொல் வந்து என் வேற்றுமை தொகையை வந்து குறிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. கார்குலாம் அப்படின்னா என்னென்னா காரினது குலாம், அதாவது அது அப்படிங்கிற ஒரு வார்த்தை இடையில சேருது. அப்போ எந்த வேற்றுமை தொகையை குறிக்குது அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க. நம்ம வேற்றுமை உருபு நம்மளுக்கு தெரியும் என்ன அப்படின்னா ஐ, ஆல், கு, இன், அது, கண். இதுதான் வந்து என்னென்னா வேற்றுமை உருபு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 2ஆம் வேற்றுமை உருபு, இது 3ஆம் வேற்றுமை உருபு, இது 4ஆம் வேற்றுமை உருபு, இது வந்து 5, இது 6, இது 7. ஸோ இதுக்கு காரினது குலாம்னு வந்திருக்கு, அது அப்படின்னு ஒன்று வந்திருக்கு. அப்போ இது எத்தனாவது வேற்றுமை உருபு? 6ஆம் வேற்றுமை உருபு அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்போ இதுக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 9th கொஸ்டின் பாருங்கள். இது வந்து 2016 குரூப் 4ல் கேட்டிருக்காங்க. இது வந்துட்டு பாருங்கள், குமரன் தென்னை, அதாவது 6 பெயர்களை கொடுத்து கேட்டிருக்காங்க. குமரன் தென்னை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது எதுக்கு செட் ஆகும் அப்படின்னா அதெல்லாம் வந்து பொருட்களுடைய பெயர்கள். அதனால் 3 ஆப்ஷன் 3யை பாருங்கள். அடுத்து வந்து காடு, மலை, அதெல்லாம் என்னன்னா இடத்தினுடைய பெயர்கள். அடுத்து பூ, காய், இதெல்லாம் சினை பெயர்கள். சினைனா உறுப்புன்னு அர்த்தம். அது ஒரு தாவரத்துடைய உறுப்புகள், அதனால் அது வந்து சினை பெயருக்கு மேட்ச் ஆகிடும். திங்கள், வாரம், இதெல்லாம் காலத்தினுடைய பெயர்கள். அப்போ 2 வரும். அப்போ ஆப்ஷன் என்ன வரும்? 3, 1, 4, 2 அப்படிங்கிறது இதுக்கு செட் ஆகும், மேட்ச் ஆகும். ஓகே, இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இலக்கண குறிப்பு அறிக பட்டியல் 1 வந்து 2ஓட பொறுத்து அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், பட்டியல் 1ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா உரிச்சொற்றொடர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உரிச்சொற்றொடர் அப்படின்னா என்னென்னா உரிச்சொல் வந்து சேர்ந்து வந்திருக்கும், அதை தான் நம்ம உரிச்சொற்றொடர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த உரிச்சொல் வந்து தனியாக வராது, ஏதோ ஒரு வார்த்தையோட சேர்ந்து முன்னாடி வரும், அதை தான் நம்ம உரிச்சொற்றொடர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சால, தவ, நனி, கடி, உரு, தட, குள, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் உரிச்சொற்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல பாருங்கள், 3rd ஒன் பாருங்கள், உரிச்சொற்றொடருக்கு தடக்கை, தட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உரிச்சொல் வந்து வந்திருக்கு. அப்போ ஆப்ஷன் 3 வந்து மேட்ச் ஆகுது இதுக்கு. அடுத்து பாருங்கள், வினைத்தொகை பார்ப்போம். வினைத்தொகை அப்படின்னா என்ன அப்படின்னா
அதாவது 3 காலமும் வந்து மறைஞ்சு வந்திருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அது பெயரச்சமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 2 கண்டிஷனையும் அது சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அது வந்து வினைத்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு சரியாக ஆப்ட் ஆகிறது எதுன்னா நம்பர் 1 பாருங்கள், சூழ்கடல் அப்படின்னு சூழ்கடல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து எப்படி வரும் அப்படின்னா சூழ்ந்த கடல், சூழும் கடல், சூழ்கின்ற கடல்னு பிரிக்க முடியும். 3 காலத்துலேயும் வருது. ஸோ இது வந்து பெயரச்சமாகவும் இருக்குது. இந்த கடல் அப்படிங்கிற பெயரை கொண்டு ஒரு எச்சம் முடிஞ்சதுன்னா அது பெயரச்சம்னு சொல்லுவாங்க. ஸோ 2 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறனால அது வினைத்தொகை. ஓகே, அடுத்து ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம் கொடுத்துருக்காங்க. ஈறுகெட்ட அப்படின்னா என்னென்னா ஈற்றெழுத்து கெட்டு போயிடும். இப்போ 4th ஒன் பாருங்கள், கூவான்னு கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலி கூவாத அப்படின்னு இருந்திருக்கணும். ஈற்றெழுத்து கெட்டு போயிடுச்சு. அடுத்து எதிர்மறையாக இருக்கணும். கூவா அப்படின்னா கூவலை அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு குயில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கூவாத குயில் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், குயில் கூவலை எதிர்மறையாக இருக்குது. ஸோ ஈறு கெட்டு போயிடுச்சு, எதிர்மறையாக இருக்குது, அது வந்து பெயரச்சமாக இருக்கும். இந்த இடத்துல நம்ம குயில்னு போட்டுக்கிட்டோம்னா இது வந்து என்னது கூவாத குயில்னு வந்திருக்கணும். இது வந்து என்னென்னா பெயர் சொல்ல கொண்டு முடியணும் ஒரு எச்ச வினை. அது மட்டும் இல்லாமல் அது ஈறுகெட்டு போயிருக்கு, எதிர்மறையாக இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சங்கிறது கூவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம், மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள், சொல்லிசை அளபடை. சொல்லிசை அளபடை நம்ம மேலேயே சொல்லியாச்சு. வந்துச்சுன்னா அது சொல்லிசை அளபடை. அப்போ 2 செகண்ட் ஒன் பாருங்கள், தளிய அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ இதுக்கு என்ன கரெக்டான ஆன்சராக இருக்க முடியும்னா 3142 இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். பொறுத்துக, இதுவும் பொறுத்துக கொடுத்துருக்காங்க. என்றல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்னன்னு கேட்டிருக்காங்க. என்றல் அப்படிங்கிறது என்னென்னா தொழிற்பெயர். அதாவது சில தொழிற்பெயர்கள்லாம் நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் அது தொழிற்பெயர்னு. இந்த மாதிரி செய்யிலேருந்து கொடுக்குறப்ப நம்மளுக்கு தெரியாது. இதே மேட்ச்னால் மற்றதெல்லாம் மேட்ச் பண்ணிவிட்டு எது நம்மளுக்கு தெரியலையோ அதை மேட்ச் பண்ணி விட்டுருவோம். நம்ம தொழிற்பெயர் விகுதிகள் வந்து நம்ம படித்து வச்சுக்கிறது நல்லது. அதாவது எப்படின்னா இந்த பாருங்கள், தல், அல், அம், ஐ, கை, வை, கு, பு, உ, தி, சிவி, உள், காடு, பாடு, அரவு, ஆணை, மை, து, இந்த மாதிரி தொழிற்பெயர் விகுதிகள் வந்து நிறையா இருக்குது. இதை நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். அப்படின்னா தான் அதோட விகுதியை பார்த்து நம்ம தொழிற்பெயர்னு மென்ஷன் பண்ண முடியும். ஓகே, இதுதான் 4th ஒன் தான் தொழிற்பெயர். என்றலுக்கு தொழிற்பெயர்னு வந்துடும். நுந்தை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், ஆப்ஷன் 3 பாருங்கள், மருவு. உன் தந்தை அப்படிங்கிறதோட மருவு தான் இந்த நுந்தை. அதான் இதுக்கு மேட்ச் ஆகுது. அடுத்து யாவையும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், முற்றுமை. அதான் கரெக்டான ஆன்சராக வரும். அதாவது யாவையும்னா எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து உம்மை தொகை, எண்ணுமை, முற்றுமைன்னு 3 இருக்குது. உம்மை தொகைன்னா நம்மளுக்கு அறிஞ்சு வரும். எண்ணுமைனா அந்த வெளிப்படையாக தெரியும். முற்றுமை அப்படின்னா இந்த ஒரு இது தான் கொடுத்துருப்பாங்க. பட் வந்து எல்லாத்தையும் சேர்த்து நம்மளுக்கு சொல்கிற மாட்டோம் ஒரு இது வரும். அதுதான் நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னா முற்று பெற்ற மாட்டோம். யாவையும் அப்படின்னா எல்லாத்தையும் அப்படின்னு சேர்த்து முற்று பெற்ற மாட்டோம் சொல்கிறாங்களே, அதை தான் முற்றுமை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்கள், நன்றுன்னு கொடுத்துருக்காங்க. நன்று வந்து குறிப்பு வினைமுற்று. எப்படி குறிப்பு வினைமுற்று அப்படின்னா பண்பை உணர்த்தணும். தெரிநிலை வினைமுற்றுக்கு வர்றது எதுவுமே வரக்கூடாது. அதாவது செய்பவன், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள், இந்த 6ஐயும் அது வெளிப்படையாக காட்டக்கூடாது. பண்பை உணர்த்தணும். இன்னொன்று காலத்தை வெளிப்படையாக காட்டாது. அதுதான் வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா குறிப்பு வினைமுற்று அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இதுக்கு என்ன கரெக்டான ஆன்சராக இருக்க முடியும்னா 4312 அதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் என்னும் புணர்ச்சி விதிப்படி புணர்ந்துள்ள சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இது 18 Group 4 கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ பாருங்கள், இதில் வந்துட்டு ஆப்ஷன் ஃபுல்லாக பாருங்கள், கற்றா, கன்றா, கரா, கன்றுன்னு கொடுத்துருக்கு. ஸோ இங்கே வந்து கன்றுன்ற வார்த்தையை வச்சு தான் நம்மளுக்கு வந்து குழப்பி விட்டுருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியுது. ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு இதை பாருங்களேன், கற்றா அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ இதை எப்படி பிரிக்கலாம்னா கல் கூட்டல் ஆ அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். எப்படின்னா கல் கூட்டல் ஆன்னு சொல்லி பிரிக்கலாம். இது பாருங்கள், உயிர் வந்துச்சுன்னா உக்குரல் மெய்விட்டு ஓடுன்றது தான் விதி. இதில் உயிர் வந்துடுச்சு, உயிரெழுத்து வந்துடுச்சு. ஆனால் இந்த இடத்துல என்ன இல்லைன்னா உக்குரல் இல்லை, அதாவது ஊன்ற எழுத்து இல்லை, பிரிச்சா இல்லைன்ற மெய்யெழுத்து தான் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் வராது. அடுத்து பாருங்கள், ஆப்ஷன் பி இருக்குது, கன்றா அப்படின்னு இருக்குது. இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா
கன்று கூட்டல் ஆ அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். இப்போ இந்த இடத்துல உயிர் வந்துருச்சு, உயிரெழுத்து வந்துருச்சு. இந்த இடத்துலையும் பாருங்கள், இந்த ரூவை எப்படி பிரிக்கலாம்னா இரு கூட்டல் ஊ அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். அப்போ உக்குரல் வந்துடுச்சு. உக்குரல் வந்துருச்சுன்னா என்னன்னா மெய்யை விட்டுட்டு ஓடி போயிடும். அப்போ மெய்யை விட்டுட்டு ஓடி போயிடும்னா என்ன அர்த்தம்னா அது இந்த மெய்யெழுத்தை விட்டுட்டு ஓடி போயிடுச்சு. அப்போ இரு கூட்டல் ஆ அப்படின்னு சொல்லி வந்துடும். அப்போ எப்படி புணரும்னா கன்றா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஆப்ஷன் பியில் கொடுத்த மாற்றம் புணர்ந்துடும். அப்போ இந்த விதிப்படி புணர்ந்ததுக்கு எது அப்படின்னா ஆப்ஷன் பி தான். மற்ற ரெண்டும் அது பிரிக்க முடியாது. ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியன் உலகத்து உள்நின்று உடற்றும் பசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் எந்த மோனை வந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், ஆப்ஷன் ஏ மேற்கதுவாய் மோனை கொடுத்துருக்காங்க. இப்போ மோனைனா நம்மளுக்கு என்னன்னு தெரியும். முதல் எழுத்து ஒன்றி வந்துச்சுன்னா அது மோனை அப்படின்னு சொல்லுவோம். மேற்கதுவாய் மோனை அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு அடியில் சீர்கள் இருக்குன்னா இது இங்கே பாருங்கள், இது ஒரு சீரு, இது ஒரு சீர், இது ஒரு சீர், இது ஒரு சீர், இது ஒரு சீர். நம்பர் 1 2 3 4 இப்படி இருக்குன்னா மேற்கதுவாய் என்னன்னா 1 3 4 இந்த சீர்களில் ஃபஸ்ட் லெட்டர் ஒன்றி வந்துச்சுன்னா அது மேற்கதுவாய். கீழ்கதுவாய் அப்படின்னா என்னென்னா 1 இங்கே 2 விட்டுட்டோம், இங்கே 3 விட்டுறணும், 2 4 இந்த மாதிரி நம்பர்ஸில் ஃபஸ்ட் லெட்டர் ஒன்றா வந்துச்சு அப்படின்னா அது கீழ்கதுவாய் மோனை. கூளை அப்படின்னா என்னென்னா 1 2 3 இது சேமாக இருக்கணும். ஒருவுன்னா 1 4 இந்த சீர்கள் ஒன்றா இருந்துச்சு அப்படின்னா அது ஒருவும் மோனை. இப்போ பாருங்கள், வி கொடுத்துருக்காங்க. விண்ணின்று அதில் ஃபஸ்ட்டு இது வி வந்திருக்கு, செகண்டில் வரல. தேர்டு ஒன் செகண்டில் வரல, தேர்டு ஒன்னில் வி வந்துருச்சு, ஃபோர்த்து ஒன்னில் வந்துருச்சு. அப்போ 1 3 4 வந்துருச்சு. அப்போ இது என்ன மோனை? மேற்கதுவாய் மோனை. என்னது? மேற்கதுவாய் மோனை. ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். ஓகே, இப்போ அடுத்து பாருங்கள், 4ஆம் வேற்றுமை சொல்லுறுப்புகள் எவை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், ஆப்ஷன் ஏல கொண்டு உடன் இதெல்லாம் என்னென்னா 3ஆம் வேற்றுமை சொல்லுறுப்புகள். பொருட்டு நிமித்தம்ங்கிறது 4ஆம் வேற்றுமை, இருந்து நின்றுங்கிறது 5ஆம் வேற்றுமை, உடையங்கிறது 6ஆம் வேற்றுமை. இதெல்லாம் சொல்லுறுப்புகள்னு சொல்லுவாங்க. அதாவது இங்கே பாருங்கள், கொண்டு உடன் இருக்கா, இது கொண்டு எப்படி பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், நூல் கொண்டு தைத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. உடன்னா தாயுடன் குழந்தை சென்றது அப்படின்னு நம்ம போட்டு எழுதலாம். இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா சொல்லுறுப்புகள்னு சொல்லுவோம். இப்போ பொருட்டு நிமித்தம் எப்படி எழுதலாம் பாருங்கள், கூலியின் பொருட்டு வேலையின் பொருட்டு கூலி அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நிமித்தம் பாருங்கள், வேலையின் நிமித்தம் வெளியூருக்கு சென்றான் அப்படி சொல்லலாம். இருந்து நின்று பாருங்கள், இருந்து அப்படின்னா ஊரிலிருந்து வந்தான், நின்றுனா திருக்குறள் வழி நின்று வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி உடைய பாருங்கள், இது என்னுடைய வீடு, நண்பனுடைய சட்டை அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதெல்லாம் என்னன்னு சொல்லுவோம் நம்மனா சொல்லுறுப்புகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இப்போ இதுக்கு என்ன இப்போ கரெக்டான ஆன்சர் 4ஆம் வேற்றுமை சொல்லுறுப்பு தான் கேட்டிருக்காங்க. அப்போ பி தான் என்னவாக இருக்கும்னா கரெக்டான ஆன்சர். பொருட்டு நிமித்தம்ங்கிறதா 4ஆம் வேற்றுமை உருவோட சொல் உருவுகள். ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த நேர நிகர அன்னை இன்ன என்பவம் பிறவும் துருவேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எந்த நூல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் நன்னூலில் ஒரு பாட்டு இருக்கு. அதாவது போல புறைய ஒப்ப உரல மான கடுப்ப இயைய ஏய்ப்ப நேர நிகர அன்னை இன்ன என்பவும் பிறவும் ஊமத்துருபே அப்படின்னு சொல்லிட்டு நன்னூலில் ஒரு பாட்டு இருக்குது. இது 367வது பாட்டாக இருக்குது. ஸோ அப்போ இதுக்கு என்ன கரெக்டான ஆன்சராக இருக்க முடியும்? ஆப்ஷன் பி நன்னூல். கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி நன்னூல். ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அன்னம் நுனினா வருட எவ்வெழுத்துக்கள் தோன்றும்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், அன்னம் அப்படின்னா இப்போ நம்ம நாக்கு மேலே போய் டச் ஆகுதுல, அதை தான் அன்னன்னு சொல்லுவோம். நாக்கோட நுனி இந்த ரெண்டும் டச் ஆகிற மட்டும் நம்ம இந்த எழுத்தெல்லாம் நம்ம வாயிலேயே சொல்லி பார்த்தாவே நம்மளுக்கு கரெக்டான ஆப்ஷன் வந்துடும். ஆப்ஷன் ஏ ரா லா அதை வருடி போகுது அன்னத்தை. அதனால் இந்த ஏன்ற ஆப்ஷன் தான் என்னவாக இருக்கும்னா கரெக்டான
ஆன்சராக இருக்க முடியும். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். மிச்சதெல்லாம் நீங்களே சொல்லி பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், 17th ஒன் பாருங்கள். முட்டையிட்டது சேவலா பெட்டையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது 18 குரூப் 4ல் கேட்டிருக்காங்க. இப்போ வந்து கேட்டிருக்க வினாவை பாருங்கள். முட்டையிட்டது சேவலா, சேவல் என்னைக்காச்சும் முட்டை போட்டிருக்குமா? போடாது. அப்போ கேட்ட வினாவிலேயே வலு இருக்குது. வலுன்னா என்னென்னா குற்றம் அப்படின்னு அர்த்தம். ஸோ கேட்ட வினாவே தவறு. அதனால் இது வந்து என்ன, வினாவில் ஏற்பட்ட வலு. அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, இப்போ அடுத்து பாருங்கள், 18th கொஸ்டின் பாருங்கள். உம்மை தொகையில் எனும் இடைச்சொல் வந்து எவ்வாறு மறைந்து வரும் என்பதை தேர்ந்தெடுன்னு சொல்லியிருக்காங்க. இது 18 குரூப் 4ல் கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், முதல்ல வருமா, இடையில வருமா, இறுதியில் வருமா, இறுதியில் வருமானு கேட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம உம்மை தொகைனா என்ன பண்ணுவோம், மறைஞ்சு வந்தால் உம்மை தொகை. இப்போ பாருங்கள், அண்ணன் தம்பின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து அண்ணன் தம்பி, இப்போ இதில் வந்து என்ன வந்துருச்சு, உம்மை தொகை மறைந்து வந்திருக்கு. இப்போ இதை எப்படி எழுதலாம், அண்ணனும் தம்பியும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். அப்படி தானே? அப்போ என்ன, இடையிலையும் இறுதியிலையும் மறைஞ்சு வந்திருக்கு. ஓகேவா? அப்போ எந்த இடத்துல மறைஞ்சு வரும், இடையிலும் இறுதியிலும் வரும். அதுதான் சரியான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் நம்மளுக்கு சரியான ஆன்சர். ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு பெயர் சொல்லோட பொருளை வந்து வேறுபடுத்தி செய்யப்படும் பொருளாக வேறுபடுத்துறது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது 18 குரூப் 4ல் கேட்டிருக்காங்க. அது வந்து எது அப்படின்னா இரண்டாம் வேற்றுமை. அதுதான் வந்து என்ன செய்யப்படும் பொருளாக வேறுபடுத்தும். ஓகேவா? அப்போ ஆப்ஷன் டி தான் சரியான விடை. இது வந்து இலக்கணத்தில் கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், தானம் தவம் இரண்டும் தங்காவிய நுலகம். இந்த குறட்பாவில் இடம்பெற்ற சீர்மோனையை வந்து எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மோனைனா ஃபஸ்ட் லெட்டர், அவங்களே வந்து டார்க் பண்ணியிருந்தாங்க. இதில் பாருங்கள், இப்போ தான்ற நெடில் வந்திருக்கு. அது வந்து ஒரு கன்ஃபியூஷனாக தான் இருந்துச்சு. பட் இந்த ஆப்ஷன் வச்சு செலக்ட் பண்ண பார்க்குறப்ப இப்போ கூலை மோனைனா என்னென்னு உங்களுக்கு தெரியும். 1 2 3 சேமாக வந்துருந்துச்சுன்னா 1 2 3 சேமாக வந்துருந்துச்சு அப்படின்னா கூலை மோனை. அப்போ இதுக்கு ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அந்த நம்ம 2 3 அப்படின்னு வச்சு பார்த்தோம்னா இதுக்கு எதுக்குமே மேட்ச் ஆகுது. அப்போ ஆப்ஷன் பி தான் நாங்கள் எடுத்து போடணும். ஓகேவா? இப்போ இதுக்கு சரியான ஆப்ஷன் என்ன, ஆப்ஷன் பி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வினியாஸ் எஜுகேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.